குரு பயிற்சி பலன்கள் 2026ஆம் ஆண்டு கும்பராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதில் குடும்பம், தனஸ்தானத்தில் சனி செவ்வாய் கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. ஜென்மராசியில் ராகு 6ஆம் இடத்திற்கு குரு வருகிறார். வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே பரஸ்பர அன்பும் ஒற்றுமையும் பாதிக்கப்படக்கூடும். குழந்தைகளின் கல்வி முன்னேற்றத்தில் கவலை ஏற்படும். திருமண முயற்சிகளில் தடங்கல்களும் தாமதமும் கவலையை அளிக்கும். ஒரு சிலருக்கு சொந்த வீட்டை விற்க வேண்டிய அவசியமும் உருவாகும். சுப செலவுகளில் பணம் செலவழியும். ஒரு சிலர் வெளிநாடு சென்று வரும் அவசியமும் உருவாகும். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் பெண் அல்லது பிள்ளைகளுக்கு புதிய பிரச்சனைகள் உருவாகும். வைத்திய செலவும் தவிர்க்க முடியாது. உத்தியோகம், ஜீவனஸ்தானத்திற்கு சிறிது தோஷம் ஏற்பட்டுள்ளதால் மேலதிகாரிகள்கிட்ட கருத்து வேற்றுமை உண்டாகும். எவ்வளவுதான் பாடுபட்டு வேலை செஞ்சாலும் குற்றங்களை கூறிக்கொண்டே இருப்பாங்க. தற்காலிக பணியில் உள்ள வேலை நிரந்தரமாகறதில் தடங்கல்களும் பிரச்சனைகளும் ஏற்படும். வேலை பார்க்கும் இடத்துல அனைவரிடமும் சற்று அனுசரித்து வளைந்து நெளிந்தும் நீங்கள் நடந்து கொள்ளணுங்க என்று கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. அடுத்தது நாம் பார்க்க போகிறது தொழில் வியாபாரம். சந்தையில் கடுமையான போட்டியை நீங்கள் சந்திக்க நேரிடும். நியாயமற்ற போட்டிகளை சமாளிக்க வேண்டியது வரும். நிதி நிறுவனங்களில் சலுகைகளும் குறையக்கூடும். அடிக்கடி நிதி பற்றாக்குறைகளை சமாளிக்க வேண்டியது வரும். சக கூட்டாளிகளின் ஒத்துழைப்பும் குறையக்கூடும். அரசியல் சூழ்நிலையும் உங்கள் வியாபாரத்தை மறைமுகமாக பாதிக்கப்படக்கூடும். அடிக்கடி பணப்பிரச்சனை ஏற்பட்டு கவலையை அளிக்கும். கலைத்துறையினர் நிச்சயமாக கிடைக்கும் என உறுதியாக எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் கை நழுவி போகும். உங்கள் லாபத்தை இது கடுமையாக பாதிக்கும். பல தருணங்களில் பணப்பிரச்சனை தலை தூக்கும். வெளிநாடு ஒன்றிற்கு சென்று அங்கு நிகழவிருக்கும் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பும் ஏமாற்றத்தை தரும். சினிமா தயாரிப்பாளர்களுக்கு படங்கள் பாதையில் நின்று போகும். கடினமான நிதி பற்றாக்குறையை நீங்கள் சமாளிக்க வேண்டியது வரும். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல ஏமாற்றமே மிஞ்சும். கடும் பண பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியது வரும். அரசியல் துறையினர், அரசியல் துறை எவ்வளவு ஆபத்தானது என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டிருப்பீங்க. இனியாவது விவேகத்துடன் விலகியிருங்க. அதுவே உங்கள் எதிர்காலத்துக்கு நன்மையை பயக்கும். மேல்மட்ட தலைவர்கள் மற்றும் உங்கள் மீது கடுமையான அதிருப்தியில் உள்ளாங்க. இதை நினைவில் வைத்து கொள்ளுங்க. மாணவ மாணவியர், வித்யாகாரகனான புதன் சுபபலம் பெற்று உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறதுனால பாடங்களில் மனம் தீவிரமாக ஈடுபடும். நினைவாற்றல் அதிகரிக்கும். கிரகிப்பு திறனும் உயரும். வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயிர விருப்பம் இருக்கிறவங்க முயற்சி செஞ்சு பார்க்கலாம். வெற்றி கிடைக்கும். பலருக்கு உயர்கல்வி பயில பண உதவி கிடைக்கும். அடுத்தது விவசாயத்துறையினர், இந்த மாதம் முழுவதும் சூரியனும் செவ்வாயும் சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்கும். கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். திட்டமிட்டு செலவு செஞ்சீங்கன்னா உங்கள் பழைய கடன்களை அடைத்து பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ளலாம். முயற்சித்தால் சிறு அளவில் புதிய விளைநிலம் வாங்குவதற்கும் சாத்தியக்கூறு உள்ளதை செவ்வாயின் சஞ்சார நிலை எடுத்துக்காட்டுதுங்க. தசாபுத்திகள் உதவிகரமாக இருந்துச்சுன்னா சிறு வீடு வாங்குவதற்கும் யோகம் உள்ளதை கிரகநிலைகள் உறுதி செய்யுது. அடுத்தது பெண்மணிகள், படித்து முடிச்சு விட்டு வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்மணிகளுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் என கிரகநிலைகள் உறுதி செய்யுது. பல பெண்மணிகளுக்கு விவாக யோகமும் அமைந்துள்ளது. சில பெண்மணிகள் வெளிநாடுகளில் வேலைக்கு சேரும் வாய்ப்பும் உள்ளதை கிரக சஞ்சார நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. அடுத்தது அறிவுரை. எப்போதெல்லாம் யோக பலன்கள் காத்துள்ளன என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. அவற்றை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு முயற்சி செய்த பின் வெற்றி உங்களை தேடி வரும் என ஜோதிடம் என்னும் அரிய வானியல் நுண்கலை விவரித்துள்ளது. காரிருள் வழிகாட்டும் கலங்கரை விளக்கமாக திகழ்கிறது ஜோதிடம் என்னும் அரிய கலை. அடுத்தது பரிகாரம். சனி மற்றும் ராகுவிற்கு பரிகாரம் செய்கிறது கும்பராசியினருக்கு அளவற்ற நன்மைகளை செய்ய வல்லது. சனிக்கிழமையில் காலையில் சிறிது நெய், பருப்பு, எள் கலந்த 5 சாத உருண்டைகள் காகத்திற்கு வைக்கிறது மிக சிறந்த பரிகார பலன்களை தரும். தினந்தோறும் ஒரு சர்க்கம் ஸ்ரீ சுந்தரகாண்டம் பாரணை செய்வதும்
மகத்தான நல்ல பலன்களை பெற்றுத்தரும் சக்தி வாய்ந்தது.